பேர் அன்சாரி, சென்னை மண்ணடி. இப்படி தர்காவுக்கு போய் அவங்களுடைய இதில் வச்சு அவங்க முன்னாடி எங்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுங்க, எங்களுக்கு இப்படி பொருளாதாரத்தை கொடுங்க, இந்த மாதிரி பாதுகாப்பு கொடுங்கன்னு கேட்கலாமா? தர்காவில் போய் அவங்களுடைய இதில் வச்சு எங்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுங்க, எங்களுக்கு பொருளாதார பறக்கத்தை கொடுங்க, இந்த மாதிரி கேள்விக்கு அவங்கக்கிட்ட கேட்கலாமா? வலிமார்களிடம் நம்முடைய வேண்டுகோளை வைக்கலாமா, நம்முடைய முறையீட்டை தெரிவிக்கலாமா, இது வேண்டும் அது வேண்டும் என்றெல்லாம் சொல்லலாமா அப்படின்னு அவங்க கேள்வி வச்சிருக்கிறாங்க. பொதுவாக இறை நம்பிக்கையாளர்களுடைய ஈமான் என்ன? நம்ம ஈமானுடைய ஃபர்த நீங்க சொல்லியிருப்பீங்க, படிச்சிருப்பீங்க மர்சாக்கல்ல. கடைசி என்ன? வல் கதிர் ஹைரிஹி வ ஷர்ரிஹி மினல்லாஹி தஆலா. நடக்கின்ற எதுவாக இருந்தாலும், நல்லதாக இருந்தாலும் தீயதாக இருந்தாலும் இறைவனுடைய தரப்பிலிருந்து தான் நடக்கிறது என்று நம்ப வேண்டும். அப்படி நம்பினாதான் அவன் மூமின். எந்த காரியம் நடந்தாலும், இப்போ இன்னைக்கு ஒரு நல்ல காரியம் நடக்குது, நீங்க கேள்வி கேட்குறீங்க, நான் பதில் சொல்றேன், இறைவனுடைய தரப்பிலிருந்து இது நடக்கிறது. இது என் கையில உங்க கையில கிடையாது, அல்லாஹ் நடத்திக்கிட்டு இருக்கிறான், அப்படிதான் நம்பணும். இல்லை என்னாலதான் அப்படிங்கிறது தான் சிறுக்கு வரும். அல்லாஹ் செய்யறங்கிற போய் நான் தான் செஞ்சேங்களாமா? நம்ம காரணத்தின் அடிப்படையில் நான் செஞ்சேன்னு சொல்லலாம், அது காரணங்க அடிப்படையிலே தான். உண்மையான செயல்பாடு இறைவன் தான் செஞ்சுக்கிட்டு இருக்கான். இதன் அடிப்படையில் பார்க்கின்ற போதுதான் நமக்கு என்ன தேவையா இருந்தாலும் மற்றவர்களை அணுகுவது. உயரா இருக்கிற மனிதர் அணுகிறோம்ல. இப்ப எனக்கு பணம் தேவை, அல்லாஹ் தான் எனக்கு பணம் தர்றான். இப்போ நான் அல்லாட்டே கேட்டுக்கிட்டு இருக்கிறதா, உங்கள்கிட்ட எனக்கு பணம் தேவைன்னு தாங்க அப்படின்னு கேட்கறதா? உங்கள்கிட்ட தான் நான் கேட்கணும். நான் அல்லாட்டே, நான் ஏன் மனிதர்கிட்ட போய் கேட்கணும்? அல்லாஹ் தருவான்ல, அவன்கிட்ட நான் என் வீட்டில் உட்காந்துட்டு அல்லாஹ் பணம் தான்னு சொல்லுவாங்க, பணம் கிடைக்க செய்யாது. நீங்களும் என்ன விவரம் தெரியாமதான் இருக்கிறாரு. அல்லாட்ட போய் பணம் கேட்டால் அல்லாஹ் மோட்டை பொத்துக்கிட்டா கொடுப்பான், மனிதர்கள் மூலமாக தானே கொடுப்பான், மனிதர்கிட்ட போய் கேளுப்பான்னு தான் நம்ம சொல்லுவோம். நடைமுறை அதுதான். நமக்கு நோய் ஏற்பட்டிருக்கிறது, அல்லாஹ் தான் ஷிஃபா தரான், குர்ஆன்ல சொல்லிட்டான், வைதான் மரிழ்த்து போவயஸ்வீன். நமக்கு நோய் வந்தால் நிவாரணம் கொடுப்பது இறைவன் தான். நம்ம காய்ச்சல் வந்தால் டாக்டர்கிட்ட தான் போகணும். அல்லாஹ் தான் சொல்லிவிட்டான்ல, ஏன் டாக்டர்கிட்ட போறீங்க? அப்படி நம்மளாம் கேட்கறது இல்லை. ஏன்? நம்மளாம் ஒரு தெளிவான சிந்தனையில் இருக்கிறோம். அல்லாஹ் செய்யறான், நேரடியாக செய்ய மாட்டான், சில அடியாரை வச்சு செய்வான். எதுவாக இருந்தாலும் மழை அல்லாஹ் தான் தர்றான், மேகத்தை அனுப்பி தான் தர்றான், நமக்கு ரிஸ்க் அல்லாஹ் தர்றான், பூமியிலிருந்து தாவரத்தை வச்சு தான் தந்துகிட்டு இருக்கிறான். இவன் மருந்து மாத்திரைகளை கொண்டு தான் நமக்கு நோயை நீக்கிறான், நம்ம சாப்பாட்டை தந்து தான் பசியை போக்குறான், தண்ணியை தந்து தான் தாகத்தை போக்குறான், அல்லாஹ் தான் போக்குறான். தன்னுடைய படைப்புகள் மூலமாக உதவி செஞ்சுக்கிட்டே இருக்கிறான். இதை நம்ம புரிஞ்சு தானே வச்சிருக்கிறோம். வலிமார்களும் ஒரு படைப்பு தான், அவங்களையும் தனியா பிரிக்கிறீங்க. வலிமார்களும் ஒரு அல்லாஹ்வுடைய படைப்பு தானே. மற்ற படைப்புகள் வச்சு அல்லாஹ் உதவி செய்யறான், வலிமார்கள்ங்கிற படைப்பு வச்சு அல்லாஹ் உதவி செய்யறான், அவ்வளவுதான். அல்லாஹ் தான் நமக்கு செஞ்சுக்கிட்டு இருக்கிறான். இல்ல அல்லாட்ட கேட்காம ஏன் வழிபாட்டை கேட்கணும்? அல்லாஹ் தான் இருக்கிறான்ல. நீங்க எம்பிபிஎஸ் டாக்டர் போகும்போது அல்லாஹ் இருந்தான்ல, அந்த அல்லாஹ் வெட்டி போனீங்க. எம்பிபிஎஸ் டாக்டர் போனீங்கல்ல, காய்ச்சல் வந்தோடனே மெடிக்கலுக்கு போனீங்கல்ல, மாத்திரை வாங்க வயிற்றுப்போக்குக்காக, அப்ப அல்லாஹ் இருந்தானா இல்லையா? அல்லாஹ் இருக்கும் போது போனீங்க. ஏன் அப்படி போவதை தான் அல்லாஹ் விரும்புறான். நீங்க என்னட்ட கேட்டுக்கிட்டீங்க அப்படின்னு சொல்ல, என்னட்ட கேட்டுட்டு என் சமூகத்தாரிடம் அதுக்கு நிவாரணத்தை பெறுங்கள், அப்படிதான் அமைச்சு வச்சிருக்காங்க. சல்லதாசும் அப்படிதான் விரும்புறாங்க. அல்லாஹ் ரிஸ்கே தருவான்னு சம்பாதிக்காம இருக்க சொல்லல, அது சோம்பேறிகளுடைய வாழ்க்கை முறை. இப்ப நம்ம ஷார்ட்டா புரிஞ்சு கொள்வோம். தன்னோட அடியார் மூலமா அல்லாஹ் உதவி செய்யறான்ல, உயிரா இருக்கிற அடியார் மூலம் உதவி செய்யறான்ல. இன்னும் சொல்ல போனா காபிர்களான அடியார் மூலமா உதவி செய்யறான்ல. டாக்டர் காபிர் தான், அவர்கிட்ட போய் சொல்றோம் எனக்கு காய்ச்சலா இருக்கு போக்குங்கிறோம், அவர் என்ன அல்லாவா? காபிர் தான். ஏன் போறோம்? அல்லாஹ் அடியார் மூலமா செய்யறான், அந்த மருத்துவ ஞானத்தை அல்லாஹ் அவர்கிட்ட கொடுத்திருக்கிறான், அப்படிதான் நம்ம போறோம். இதே அடிப்படையில தான் வழிமாற்ற போய் முறையிட்டா அவங்க அல்லாட்ட துவா செய்வாங்க, நமக்கு கிடைக்கும் அப்படின்னு அடிப்படையில் தான் அங்க போய் முறையிடுறோம். நமக்கு உயிரா இருக்கொண்டு போய் முறையிடுறதும் வழிமாட்டு முறையிடுறதும் ஒண்ணுதான், அல்லாஹ் தான் செய்யறாங்கிற நம்பிக்கையில. இப்ப நீங்க வேண்டாம் சொல்லலாம், இது கண்ணுக்கு தெரியுது, டாக்டர் அம்மா பாக்குறோம், மருந்து கண்ணுக்கு தெரியுது, ஊசி போடுறாரு, இதெல்லாம் தெரியுது, அங்க தெரியலைங்க. தெரியாமலே எத்தனை மருத்துவம் இருக்கு தெரியுமா? சூரிய ஒளி மூலமா சிகிச்சை செய்கிறார்கள். சின்ன ஒரு தட்டு இப்படி தட்டுறாங்க, மூட்டுக்கு மூட்டு நரம்புக்கு நரம்பு, எத்தனை நோய், எந்த மருந்து யாரும் சாப்பிட்றது இல்லை, அதுக்குன்னு சில மருத்துவர்கள் உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. அந்த மூட்டுகளை மட்டும் தட்டி விடுவாங்க, முடிஞ்சு போச்சு. காந்த சிகிச்சைங்கிறாங்க, யோகாசன சிகிச்சை முறையில எத்தனை வியாதிக்கு மருந்துங்கிறாங்க, அதெல்லாம் மருந்தே சாப்பிட்றது இல்லை, சில பயிற்சி முறைகள். அதே போல இந்த துவாக்கள், அதுக்கு நமக்கு பாடம் உண்டு, ஆதாரம் உண்டு. இப்ப இதெல்லாம் ஒரு விளக்கமா தான் கொடுத்தேன், ஆதாரத்தை உங்கள்கிட்ட சொல்லி போடுறேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரவுதா ஷரீஃபுக்கு பிலால் இப்னுல் ஹாரிஸ் ரலியல்லாஹு அன்ஹு வர்றாங்க.
மழை இல்லாத காலகட்டம், உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சி காலம். இஸ்தஸ்கீல் உம்மத்துக்கு யார சொல்லலாம், நபியல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, மக்கள் மழை இல்லாம கஷ்டப்படுறாங்க, மழை கிடைக்க நீங்க ஆவணம் செய்யுங்கன்னு சொல்லிட்டு வந்துடுறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கனவுல போய் மழை பொழியும் அப்படி நற்செய்தி வழங்குறாங்க. அவங்க சொன்னது போன்று மழை பொழிந்தது. இப்னு அபி ஷைபா ஹதீஸ் கிதாபில் இது பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரவுதா ஷரீஃபில் தேவை முறையிடுறது. அவங்க அல்லாஹ்ட்ட துஆ செய்யறாங்க. அவன் அல்லாஹ் நமக்கு எல்லாம் அல்லாஹ் தர்றாங்கிறது தான் நம்முடைய நம்பிக்கை. இதுல யாரும் கொஞ்சமா பெசவுகள் இல்லையே. அப்படி இருந்தாக்க ஈமான் இல்லைங்க நமக்கு. இப்ப டாக்டர்கிட்ட போறதா இருந்தாலும் சரிதான், அல்லாஹ் தான் செய்யறான்னு தான் போகணும். இல்ல இவரே எனக்கு செஞ்சிருவாருன்றா தப்பு தான். இப்ப அதே போல பாருங்க, குழந்தை அப்படின்ற குழந்தைய தான் உதாரணம் காட்டினாங்க. இப்போ குழந்தை இல்லாத தம்பதிகளுக்கு அந்த மருத்துவ சிகிச்சைக்கே எத்தனை ஹாஸ்பிட்டல் மெட்ராஸ்ல, வெளிநாட்டுல இருந்து இலங்கையில இருந்தாலும் இதுக்குன்னு வந்து தங்கி இருக்கிறாங்க. அதுக்கு உண்டான இருக்க வச்சு அவங்க இருக்க வச்சு இது கொடுத்து மருந்து கொடுத்து கருத்தரிக்க இது பண்றாங்க. அப்ப குழந்தை இல்லைங்கிறதுனால அந்த தம்பதி எங்க வர்றாங்க, மருத்துவரை தான் நாடுறாங்க. எங்களுக்கு குழந்தை வேணும்னு தான் முறையிடுறாங்க. உடனே அவரை போய் அல்லாஹ் குழந்தை தருவான், நீ இந்த ஹாஸ்பிட்டல் வந்த ஷிர்க் செய்யறான்னு சொல்றாமா? சொல்றதே இல்லை. வழிமாட்ட போய் சொல்லிட்டா மட்டும் என்னப்பா ஷிர்க் செய்யற அல்லாஹ் விட்டுட்டேங்கிறோம். இங்க டாக்டர்கிட்ட முறையிட்டோம்ல, அதே போலதான் அங்க உள்ள டாக்டர்கள், அவங்க ஆன்மீக மருத்துவர்கள், இவங்க வெளிப்படை மருந்தை கொண்டு செய்வாங்க. இது தவா. அந்த ஆன்மீக மருத்துவர்களுடைய சிகிச்சை முறை துவா. இந்த தவாவை விட துவாவுக்கு தான் அற்புத ஆற்றல் உண்டு, மறந்துடாதீங்க. அவங்க துவா செய்வாங்கிறதுக்கு ஆதாரம் இருக்குது. நபிமார்கள் எல்லாம் எனக்கு துவா செய்தார்கள், முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. வலிமார்கள் எல்லாம் கபருக்குள்ளே இருந்து கொண்டு துவா செய்து கொண்டே இருக்கிறார்கள் நமக்காக, அஹ்மதிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். அந்த வகையில தான் அங்க போய் முறையிறோம். எப்படி இந்த டாக்டர்கிட்ட ஊசி போடுவாரு மருந்து தருவான்னு போய் முறையிடுறோமோ, இங்க இவங்க துவா செய்வாங்கன்னு முறையிடுறோம். ஆனா நமக்கு இறைவன் தான் செய்கிறான். அந்த நம்பிக்கை இருப்பதால் தான் நான் மூமின். இனிமே புதுசா மூமின் ஆகிறது இல்ல, இந்த நம்பிக்கை ஏற்கனவே வந்துடணும், அப்பதான் மூமின். அதனால ஒரு மூமின் சொல்ற வார்த்தையெல்லாம் சர்வசாதாரணம் தான். அல்லாஹ் செய்யறாங்க அடிப்படையில் தான் நம்ம பேசிக்கிட்டே இருக்கோம். சர்வசாதாரணமாக சர்வசாதாரணமாக சொல்லுவோமே. இப்போ ஒரு ஆள் சாப்பிட்டு வருவாரு, எங்க யாரும் உனக்கு சாப்பாடு தந்தது? கமால் பாச்சா எனக்கு சாப்பாடு தந்தாருங்கிறாரு. உண்மை அல்லாஹ் என்ன சொல்றான்? வல்லாஹ் யர்சுக்குங்கிறான், நான் ரிஸ்க் வழங்குகிறேன். ஆனா இவர் சாப்பிட்டு வந்து கமால் பாச்சா தந்தாங்கிறாரு. என்ன காரணம்? வெளிப்படையிலே இவர் கமால் பாச்சா, அல்லாஹ் கமால் பாச்சா மூலமா தந்தாருங்கிறத ஷார்ட்டா இவர் யூஸ் பண்றாரு. ஷார்ட் ஃபார்ம் நிறைய யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். ஜனாசா தொழுகையில கூட அவருக்கு ஜனாசா தொழுகைங்கிறோம். அவருக்கா ஜனாசா தொழுகைங்கிறது இபாதத்து, இபாதத்தெல்லாம் அல்லாஹ்வுக்கு. அப்ப அவருக்கு போய் தொழுகைன்னு சொல்லலாமா? அப்ப என்ன கருத்துல சொல்றோம்? இவருக்கு துவா செய்வது எண்ணத்திலே ஜனாசா தொழுகை நடைபெறுகிறது அப்படிங்கிற பெரிய வாசகத்தை ஷார்ட்டா அவருக்கு ஜனாசா தொழுகைங்கிறோம். அந்த மாதிரி தாங்க வழிமாற்று முறையிட்டா இவங்க துவா செய்யறாங்க, அல்லாஹ் நமக்கு தர்றாங்கிற அடிப்படையிலே தாராளமாக வேண்டுகோள்